Hello students, let's continue with Civil Procedure Code lecture 27. In our last lecture we saw order 11 of CPC which dealt regarding discovery and inspection. So adella interrogatories na eppadi ad approach pananum abindradha paatha eppadi question formats irukano adoda reply adha affidavit form la avanga eppadi adha submit pananum opponent party abindradha paathom. அதே மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண சொல்றோம், என்ன டாக்குமெண்ட் வந்து ஆப்போனன்ட் பார்ட்டி கிட்ட இருக்கோ அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது பார்த்தோம். சப்போஸ் வந்துட்டு ஏதாவது டாக்குமெண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்ல, பட் வி விஷ் டு இன்ஸ்பெக்ட் தோஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற போது அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுக்கு எல்லாம் தொடர்பான ஃபார்ம்ஸ் எல்லாமே அப்பெண்டிக்ஸ் சியில் அவைலபிளா இருந்தது. அதுல என்னென்ன ஃபார்ம்ஸ் நமக்கு தேவை அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம லெக்சர் 26ல பார்த்துருந்தோம். ஸோ டுடே வி மூவ் ஆன் டு Order 13. It deals with production, impounding and return of documents. அதாவது ஆவணங்களை ஒப்படைத்தல், பற்றுகை செய்தல் மற்றும் திருப்பி தருதல் தொடர்பான ஒரு கட்டளை தான் இந்த 13 அப்படின்றது. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 11 இருக்கு. அதுல செகண்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா ஒமிட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? So rule 1 of order 13. Original documents to be produced at or before the settlement of issues. The parties or their pleader shall produce on or before the settlement of issues all the documentary evidence in original where the copies thereof have been filed along with plaint or written statement. இந்த ஒன்னொன்னாவே என்னன்றது பார்த்தோம்னா தமிழ்ல இதுக்கு பிரச்சனையை திட்டப்படுத்தும் போது அல்லது அதற்கு முன்னர் அசல் ஆவணங்களை தாக்கல் செய்தல் வேண்டும். வழக்கு தரப்பினர்கள் அல்லது அவர்களுடைய வழக்கறிஞர்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்ற போது அல்லது அதற்கு முன்னர் அனைத்து ஆவண சாட்சியங்களையும் அவற்றின் நகல்களையும் வழக்குரையுடன் அல்லது எதிர் வழக்குரையுடன் தாக்கல் செய்தல் வேண்டும். இப்போ கேஸ் ஃபைல் பண்ணும்போது சில நேரங்கள்ல we will not be having access to the original documents. ஓகேவா? ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்ற போது கேஸ் ஃபைல் பண்ற நேரத்துல we can go with photocopy இல்லைன்னா certified copies வச்சு நம்ம ஃபைல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபைட் காப்பீஸை வச்சு நம்ம ஃபைல் பண்றோம், இல்லைன்னா போட்டோ காப்பீஸ் வச்சு நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னா அதை வந்து எவிடன்ஸ் எடுக்கும் போது ஓகே, இல்லைன்னா அந்த இஷ்யூஸை செட்டில் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை பார்த்து தான் செட்டில்மெண்ட் கொண்டு வருவாங்க, இல்லைன்னா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்களே தவிர வெறும் போட்டோ காப்பியை இல்லைன்னா சர்டிஃபைட் காப்பியை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த போட்டோ காப்பி ஆகட்டும் இல்லைன்னா இந்த சர்டிஃபைட் காப்பி, அதாவது செகண்டரி எவிடன்ஸா இந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அது எப்ப நம்ம கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிளைண்ட் இல்லைன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றோம் இல்லையா. இப்ப பிளைண்டிஃபா இருந்தா பிளைண்ட் ஃபைல் பண்ணும்போதோ, டிஃபெண்டன்டா இருந்தா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போதோ அவங்க சில டாக்குமெண்ட்ஸை பத்தி சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸை அந்த ப்ளீடிங்ஸ் ஃபைல் பண்ணும்போதே ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது எல்லா நேரங்களையும் ஒரிஜினலா தான் அவங்க ஃபைல் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது, காப்பீஸ் கூட அவங்க ஃபைல் பண்ணிருப்பாங்க. பட் அட் தி டைம் ஆஃப் டிசைடிங் தி இஷ்யூ கண்டிப்பா அவங்க கோர்ட்ல ஒரிஜினல்ஸை சப்மிட் பண்ணி தான் ஆகணும். நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, ட்ரையல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்துல டாக்குமெண்ட்ஸ் மார்க் பண்றதுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ கோர்ட்ல போட்டோ காப்பியோ இல்லைன்னா சர்டிஃபைட் காப்பியோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா சொல்லணும். பிரைமரி எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் எங்க போச்சு அப்படின்றத சொல்லணும். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆப்போனன்ட் பார்ட்டி கிட்ட இருக்குதா அதை மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் அவங்க கிட்ட வேற டாக்குமெண்ட் இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் எடுத்துப்பாங்க. ஸோ மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த டாக்குமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? வெதர் இட் இஸ் அட்மிசிபிள் ஆர் நாட் அப்படின்றது நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். நெக்ஸ்ட் சப்ரூல் 2 பாத்தீங்கன்னா தி கோர்ட் ஷால் ரிசீவ் தி டாக்குமெண்ட்ஸ் so produced provided that they are accompanied by an accurate list thereof prepared in such form as the High Court directs. அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை நீதிமன்றம் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். வரம்புறையாக உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற படிவத்தில் தயார் செய்யப்பட்ட அவற்றுக்கான ஒரு சரியான பட்டியல் உடன் சேர்க்கப்பட்டிருக்குமானால், இது என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, அந்த டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பரா அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க, ஆர்டரா இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட அவங்க அக்காம்பனி பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஹைகோர்ட் டைரக்ஷன்ல சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நமக்கு ஒரு ஃபார்மேட் பார்த்தோம்னா நமக்கு நெட்லயே வந்து அந்த ஃபார்மேட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அதே ஃபார்மேட் ஒன்றும் கிடையாது. இப்போ 1 2 3 நம்ம போட்டு வெறும் டாக்குமெண்ட்ஸ் எழுதுறோம் இல்லையா, டிஸ்கிரிப்ஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அதெல்லாம்.
ஸோ அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி கொடுக்கறது தான் இந்த லிஸ்ட்ல சொல்றாங்க. ஸோ அக்யூரேட்டா இருக்கணும், என்ன டேட், என்ன சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே டீடைல்டா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. Sub rule 3. Nothing in sub rule 1 shall apply to documents produced for the cross examination of the witnesses of the other party or handed over to a witness merely to refresh his memory. உள்விதி ஒன்று பின்வரும் ஆவணங்களுக்கு பொருந்தாது. எதிர்த்தரப்பினரின் சாட்சியங்களை குறுக்கு விசாரணை செய்வதற்காக தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் அல்லது நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சாட்சிகளிடம் கொடுக்கப்படும் ஆவணங்களுக்கு மேலே உள்விதி ஒன்றில் குறிப்பிடப்பட்டவை பொருந்தாது. அதாவது இப்ப வந்துட்டு ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது இந்த சிக்னேச்சர் உங்களோடதான், அந்த டாக்குமெண்ட் அவங்க ஆக்சுவலா கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஃபைல் பண்ணாத போது பட் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல விட்னஸ் கிட்டயோ இல்லைன்னா பார்ட்டி கிட்டயோ கேட்கறாங்க, இந்த சிக்னேச்சர் உங்களது தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ற டாக்குமெண்ட்டுக்கோ இல்லைன்னா வந்துட்டு மியர்லி தி டாக்குமெண்ட் யூஸ்டு ஃபார் ரெஃப்ரெஷிங் தி மெமரி, ஒருத்தங்களுக்கு மறந்து போயிருக்கோம் அந்த டாக்குமெண்ட்ல இருக்க என்ட்ரி, ஸோ அந்த என்ட்ரியை ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த டாக்குமெண்ட்டை ஒருத்தவங்க கிட்ட காட்டுறாங்கன்னா அந்த விட்னஸ் கிட்டயோ இல்லைன்னா பார்ட்டி கிட்டயோ, ஸோ அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ரூல் 1ல சப் ரூல் 1ல சொல்லி இருக்க கண்டிஷன்ஸ் பொருந்தாது. அதாவது ஒரிஜினலை சப்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது பொருந்தாது. ஓகே, ஏன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன்லயோ இல்லைன்னா ரெஃப்ரெஷிங்காகவோ இருக்கிறது காப்பீஸ் இருக்கலாம். ஸோ இது கேஸ் பாத்தீங்கன்னா ஏ சண்முகம் வர்சஸ் ஆரிய சத்ரிய ராஜகுல எம்சவு மதாலிய நந்தவன பரிபாலனை சங்கம் 2012. ஓகேவா? 2012 கேஸ். Ensuring discovery and production of documents and a proper admission or denial is imperative for deciding civil cases in a proper perspective. In relevant cases, the court should encourage interrogatories to be administered. ஸோ ஒரு சிவில் கேஸ்ல தேவையான டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஆப்போனன்ட் பார்ட்டி ஏத்துக்கிறாங்களா இல்ல டினை பண்றாங்களா அப்படின்னு கேட்கறதுலாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதன் காரணமா இன்டராகேட்டரிஸ், அதாவது முன்னாடி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா விடுவினாக்கள், ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸை சீக்கிரமா வந்து நேரோ டவுன் பண்ணி சீக்கிரமா முடிக்க முடியும் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த டிஸ்கவரி அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் அட்மிஷன் அண்ட் டினைலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிவில் கேசஸ்ன்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல Rekha Devi versus Bunyad Hussain 2016 case, order allowing the defendants to file documents is not improper. Permitting defendants to file documents does not mean that the same are admissible in evidence. Admissibility of the documents can be adjudicated by the court at the appropriate stage. இங்க வந்து டிஃபெண்டன்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் பண்றேன்றாங்க, அது பிளைன்டிஃப் வந்து அப்போஸ் பண்றாங்க ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ கோர்ட்ல என்ன ஆர்டர் பாஸ் பண்றாங்கன்னா டிஃபெண்டன்ஸ் அந்த டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்கு ஹையர் கோர்ட்க்கு அப்பீல் போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷன் மேல mere filing of documents will not amount to admissibility of evidence, admissibility of those documents. ஒரு டிஃபெண்டன்ட் ஒரு டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணாங்கனாலே கோர்ட்ல அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஓகேவா? சோ அந்த டாக்குமெண்ட் அட்மிசிபிளா இல்லையா அப்படின்றது கோர்ட் அந்த ப்ராப்பர் ஸ்டேஜ், அதாவது ட்ரையல் ஸ்டேஜ், ஆர்குமெண்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்களா அப்ப வந்து அதை தெளிவுபடுத்துவாங்க, இல்லைன்னா அதை பத்தி அப்ப டிசைட் பண்ணுவாங்களே தவிர டிஃபெண்டன்ட் சப்மிட் பண்றாங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க ஒரு டாக்குமெண்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக தி டாக்குமெண்ட் வில் நாட் பிகம் அட்மிசிபிள். ஸோ நம்ம வந்துட்டு ரெலவெண்டா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அட்மிசிபிளா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கோ. ரெலவெண்ட் டாக்குமெண்டா அட்மிசிபிள் டாக்குமெண்டா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் கோர்ட்ல ப்ராப்பரா அட்ஜுடிகேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்க போறது கிடையாது, அட்மிசிபிளா எடுத்துக்க போறது கிடையாது. எதெல்லாம் கேசஸ்க்கு ரெலவெண்டா இருக்கோ, இதெல்லாம் ஏதோ ஒரு ஃபேக்டிங் இஷ்யூவை டிசைட் பண்றதுக்கு யூஸ் ஆகுதோ அந்த எவிடன்சஸ் மட்டும் தான் எடுத்துக்க போறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எதோட கனெக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா காப்பீஸ் ஃபைல் பண்றாங்க பாத்தீங்களா, ஜெராக்ஸ் காப்பீஸ், அதோட நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரூல் 2. இந்த ரூல் 2 தான் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒமிட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அது 1999ல வந்து நீக்கப்பட்டிருக்கு. ரூல் 3 நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் irrelevant or inadmissible documents. The court may at any stage of the suit reject document which it considers irrelevant or otherwise inadmissible, recording the grounds of such rejection. தொடர்பற்ற ஆவணங்களை
அல்லது அனுமதிக்கத்தகாத ஆவணங்களை நிராகரித்தல். நீதிமன்றம் உரிமை வழக்கின் எந்த கட்டத்திலும் தொடர்பற்றது அல்லது வேறு வகையில் அனுமதிக்கத்தக்கதாகாது என்று கருதுகிற ஆவணங்களை நிராகரிக்கலாம். அவ்வாறு நிராகரிப்பதற்கான காரணங்களை பதிவு செய்தல் வேண்டும். So in whichever stage of the suit, whatever be the stage of the suit, if the court feels that the particular document is not related, cannot be admitted as a evidence அப்படின்னா அந்த நேரத்துல அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு டாக்குமெண்ட்ஸை நம்ம எப்படி ஃபைல் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அட் தி டைம் ஆஃப் ஃபைலிங் ப்ளீடிங் இல்லையா, பிளைன்டிஃப் அப்படின்னா பிளைன்டிஃப் ஃபைல் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணுவாங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போது டிபெண்டன்ட் டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு லேட்டரா கிடைக்கிற டாக்குமெண்ட்ஸை எப்படி ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படின்னா ஆர்டர் 714 ரூல் 14 கிளாஸ் 2ல வந்துட்டு ஃபைல் பண்ணுவாங்க பிளைன்டிஃப் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ 14 ரூல் 1ல எல்லாம் இது அட் தி டைம் ஆஃப் ப்ளீடிங் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கோ அதே குரோனாலஜிக்கலா போட்டு லிஸ்ட் பண்ணி அதை கொடுத்துருவாங்க. 14 கிளாஸ் 2வை நில் அட் பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அட் தி டைம் ஆஃப் ஃபைலிங். அதாவது இப்போ என்கிட்ட இல்ல, லேட்டர் எனக்கு ஏதாவது டாக்குமெண்ட் அவைலபிளா இருந்ததுன்னா I will file it அப்படின்றதுக்கு தான் இந்த nil at present அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ லேட்டரா நமக்கு கிடைக்கிற டாக்குமெண்ட்ஸ் அட் தி டைம் ஆஃப் ட்ரையல் நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா will be filing a petition. ஓகே, ஸோ ஒரு ஐஏ நம்ம இப்போ மற்ற ஸ்டேக் ஆகட்டும் இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம பெர்மிஷன் வாங்கணும்னா பெட்டிஷன் தான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. பெட்டிஷன் அக்காம்பனிட் வித் an affidavit. ஸோ இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணீங்க. பெட்டிஷன் டு ஃபைல் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு நீங்க ஃபைல் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 14 ரூல் 2ல ஆர்டர் 7 14 ரூல் 2ல நீங்க பண்றீங்க. ஸோ அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ண போறீங்க, அடிஷனலா கொடுக்க போறீங்க அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நோட்டீஸ் ஹஸ் டு பி கிவன் டு தி ஆப்பனன்ட் பார்ட்டி. ஆப்பனன்ட் பார்ட்டி நீங்க கொடுக்கிற டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அப்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா கவுண்டர்ல அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் an order will be passed. ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுவீங்க. முடிஞ்சுதா? ஸோ இப்ப சப்போஸ் இந்த ஸ்டேஜ்லயோ இல்ல இதுக்கு அப்புறமா ட்ரையல் நடக்கும் போதோ கூட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இரலவெண்டா இருக்கு, இதுக்கும் இந்த கேஸ்க்கும் சம்பந்தமே இல்லைன்னாலோ இல்ல ரெலவெண்டா இருக்குது பட் அதை கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத இன்அட்மிசிபிளா இருக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த டாக்குமெண்ட்ஸை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடலாம், அதாவது ரிஜெக்ட் பண்ணிடலாம் கோர்ட்ல. இது தொடர்பான கேஸ் பாத்தீங்கன்னா ஹேமேந்திர ஆர்கியா வர்சஸ் சுபோத் மோடி 2009 கேஸ். The objection that the document was ab initio inadmissible in evidence can be taken at any stage of suit, reserving decision on the question until final judgment in the case. So ஒரு கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் வரதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் வாய்ட் ab initioவா இருக்குது, அதை வந்துட்டு ஏத்துக்க கூடாது, inadmissible அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப ரிஜெக்ட் பண்றாங்க கோர்ட் அப்படின்னா ஜஸ்ட் பிளைண்ட் ஃபோல்டா அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க. they have to record the ground on which reasons on which the particular document was rejected அப்படின்ற grounds அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ரூல் 4 endorsements on documents admitted in evidence. இது ஃபுல்லாவே ஃபுல் செக்ஷனை முதல்ல நான் சொல்லிட்டு தமிழ்லயும் சொல்லிடுறேன். ஏன்னா சப்ரூல் 2 வந்து மென்ஷன் பண்ணி சப்ரூல் 1ல சொல்லியிருப்பாங்க. ஸோ சப்ரூல் 1 subject to the provisions of the next following subrule, there shall be endorsed on every document which has been admitted in evidence in the suit the following particulars, namely the number and title of the suit, the name of the person producing the document, the date on which it was produced, and the statement of its having been so admitted, and the endorsement shall be signed or initialed by the judge. Subrule 2, where a document so admitted is an entry in a book, account or record, and a copy thereof has been substituted for the original under the next following rule, the particulars aforesaid shall be endorsed on the copy and endorsement thereon shall be signed or initialed by the judge. தமிழ்ல சாட்சியத்தில் ஏற்கப்பட்ட ஆவணங்களின் மீது மேற்குறிப்புகள். அடுத்து பின்வரும் உள்விதியின் வகைமுறைகளுக்கு உட்பட்டு உரிமை வழக்கில் சாட்சியத்தில் ஏற்கப்பட்ட ஒவ்வொரு ஆவணத்தின் மீதும் பின்வரும் விவரங்கள் மேற்குறிப்பாக எழுதப்படுதல் வேண்டும். அவையாவன: வழக்கில் என்னும் தலைப்பும், ஆவணத்தை தாக்கல் செய்பவரின் பெயர், அது ஒப்படைக்கப்பட்ட தேதி,
மற்றும் அது அவ்வாறு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பு ஆகியன அடங்கி இருத்தல் வேண்டும். அந்த மேற்குறிப்பில் நீதிபதி கையொப்பம் அல்லது சுருக்கொப்பத்தை இடுதல் வேண்டும். உள்விதி 2. அவ்வாறு ஏற்கப்பட்ட ஆவணம் ஒரு புத்தகம், கணக்கு அல்லது பதிவு கட்டிலுள்ள பதிவாக இருந்து அடுத்து பின்வரும் விதியின்படி அதன் நகல் ஒன்று அசலுக்கு பதிலாக வைக்கப்பட்டுள்ள போது மேற்சொல்லப்பட்ட விவரங்களை அதன் நகலின் மீது மேற்குறிப்பாக எழுதி அந்த மேற்குறிப்பில் நீதிபதி கையொப்பம் இடுதல் வேண்டும் அல்லது சுருக்கொப்பம் இடுதல் வேண்டும். ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஃபைல் பண்றோம் இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் மேல இந்த என்ட்ரிஸ் இருக்கணும். என்னென்ன என்ட்ரிஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேஸோட நம்பர், கேஸோட டைட்டில், அதாவது காஸ்ட் டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த பர்சன் யார் மூலியமா அந்த டாக்குமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, அதாவது பிளைன்டிஃபா டிபெண்டா, பிளைன்டிஃப்னா எத்தனையாவது பிளைன்டிஃப், டிபெண்டா எத்தனையாவது டிபெண்ட், அவங்க நேம், அது எல்லாத்தையுமே டீடைல்ஸ் கொடுக்கணும். என்னைக்கு எந்த தேதியில அந்த டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் என்டார்ஸ் பண்ணிட்டு, ஏதாவது எழுதிட்டு இட் ஷுட் பி சைன்ட் ஆர் சீல்டு பை தி ஜட்ஜ். ஓகே, அவரோட சைனோ இல்லைன்னா இனிஷியலோ வந்துட்டு ஜட்ஜ் பண்ணணும். சப்போஸ் நம்ம ஃபைல் பண்றது ஒரிஜினல் டாக்குமெண்டா இல்லாம ஏதாவது ஒரு காப்பியா இருந்ததுன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் புக்ஸ், பிசினஸ் புக்ஸ் பத்திலாம் நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னா இப்ப பெரிய அக்கௌண்ட் புக்லாம் இருக்குன்னா அதை டைரக்டா நம்ம கொண்டு வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிருப்போம், அந்த என்ட்ரி என்ன பர்டிகுலர் என்ட்ரி நம்ம கேஸ்க்கு தேவையோ அந்த பர்டிகுலர் என்ட்ரியை காப்பி பண்ணிட்டு நம்ம ஃபைலிங் போதே வந்து இந்த ஒரிஜினல் காப்பியும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் இந்த என்ட்ரி காப்பி ஆஃப் தி என்ட்ரியும் வந்துட்டு சேம் ஆகி இருக்கா அப்படின்றது இனிஷியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த காப்பி, அந்த ஃபைல் பண்றோம் இல்லைங்களா, அது மேல இந்த மாதிரியான என்டார்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம என்ன ஃபைல் பண்றோம், காப்பியே ஃபைல் பண்ணாலும் சரி, ஒரிஜினல்ல ஃபைல் பண்ணாலும் சரி, கோர்ட்ல அது என்ன காஸ்ட் டைட்டில், அதுக்கப்புறம் யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க, என்ன டேட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க, அண்ட் சிக்னேச்சர் அண்ட் ஆர் இனிஷியல் ஆஃப் தி ஜட்ஜ் வில் பி தேர். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கோர்ட் அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப். ஓகே, கேஸ் குனிராம் வர்சஸ் கொடை 1971 case. Apart from the endorsement where a document is shown to have been admitted in the evidence and considered by the judge, the general trend of opinion is that the failure to make the endorsement as required by this rule is only a curable irregularity. So இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலா இந்த ரூல் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is almost a proof for whether the evidence has been admitted by the court or not, admissible in the court or not. ஓகேவா? ஸோ ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்ற ஒரே காரணத்தால இட் வில் நாட் பிகம் அட்மிசிபிள் ஒன். ஓகே, ஸோ கோர்ட் அதை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, கன்சிடர் பண்ணாங்களா இல்லையான்ற எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூல் 4 ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது என்டார்ஸ் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் அந்த என்டார்ஸ்மெண்ட் அந்த ஜட்ஜ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு இட்ஸ் இர்ரெகுலாரிட்டி தான். அந்த இர்ரெகுலாரிட்டியை கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இப்போ சப்போஸ் அந்த ஜட்ஜ் என்டார்ஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இந்த டாக்குமெண்ட்ல என்டார்ஸ் பண்ணல ஜட்ஜ், அதனால this document cannot be made admissible in the court as an evidence அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. But this is only a irregularity, so that can be easily cured அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா RVE வெங்கடாச்சல கவுண்டர் versus அருள்மிகு BNBP temple 2003 case. An objection should be raised when it is tendered and not subsequently. The documents admitted in evidence without objection cannot be said to be inadmissible, being photocopies original of which were not produced. The objection of High Court that said photocopy document was not readable when the matter came up for hearing before it was not relevant. ஒரு அப்ஜெக்ஷன் அப்படின்றது எப்ப ரைஸ் ஆகணும், எப்ப ஆட்சேபனை தெரிவிக்கணும் அப்படின்னா, எப்ப அந்த விஷயம் உருவாகுதோ அப்பவே அந்த ஆட்சேபனையை தெரிவிச்சிடணுமே தவிர லேட்டரா அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்க கூடாது, அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு டாக்குமெண்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் கிளியரா இல்லைன்னா தப்பா இருக்குது, தப்பான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம்னா அது உடனே அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிடணும். ஸோ தட் அப்ஜெக்ஷன் வில் பி ரெக்கார்டட் பை தி ஜட்ஜ். நம்ம அந்த நேரத்தில் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாம விட்டுட்டு பொறுமையா நமக்கு எப்ப தேவையோ ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு போட்டோ காப்பியை ஃபைல் பண்றாங்க, ஒரிஜினலை ஃபைல் பண்ணாம அதை வந்துட்டு எந்த அப்ஜெக்ஷன்ல இல்ல அப்படின்ற காரணத்தினால அட்மிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா லேட்டரா அவங்க போட்டோ காப்பி ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு inadmissible அப்படின்ற ஒரு பிளேயை கொண்டு வர முடியாது. ஓகே, the objection of High Court said that photocopy document was not readable when the matter came up for hearing before it was not relevant.
போட்டோகாபி டாக்குமெண்ட்டை படிக்க முடியல, அதனால வந்துட்டு irrelevant அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குதுன்னா அந்த அப்ஜெக்ஷனை உடனடியா ரைஸ் பண்ணிடணும். இட் ஷுட் நாட் பி போஸ்ட்போன்ட் ஆர் தள்ளி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை பண்ணவே முடியாம போயிடும். நெக்ஸ்ட் ரூல் 5, endorsements on copies of admitted entries in books, accounts and records. Save in so far as is otherwise provided by the Bankers Books Evidence Act 1891, where a document admitted in evidence in the suit is an entry in a letter book or a shop book or other account in current use. The party on whose behalf the book or account is produced may furnish a copy of the entry. விதி 5, புத்தகங்கள், கணக்குகள் மற்றும் பதிவு கட்டுகளில் ஏற்கப்பட்ட பதிவுகளின் நகல்களின் மீது மேற்குறிப்புகள். உள்விதி 1, 1891ஆம் ஆண்டு வங்கியர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய சட்டத்தினால் வேறு விதமாக வகை செய்யப்பட்டிருக்கிற அளவுக்கு தவிர மற்றபடி வழக்கில் சாட்சியத்தில் ஏற்கப்பட்ட ஒரு ஆவணமானது நடப்பில் பயன்பட்டு வரும் ஒரு கடித நகல் புத்தகத்திலோ ஒரு கடை கணக்கு புத்தகத்திலோ அல்லது வேறு கணக்கிலோ உள்ள ஒரு பதிவாக இருக்கும்போது எந்த தரப்பினர் சார்பாக அந்த புத்தகம் அல்லது கணக்கு ஒப்படைக்கப்படுகிறதோ அந்த தரப்பினர் அந்த பதிவின் ஒரு நகலை கொடுக்கலாம். இப்ப வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கு பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை ஒரிஜினலா அட்மிட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அதை எந்த பார்ட்டி, பிளைண்டிஃபா இருக்கலாம், டிபெண்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம் இல்லையா, அதை எவிடன்ஸ் யூஸ் பண்றவங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த பர்டிகுலர் என்ட்ரி, எந்த என்ட்ரி வந்துட்டு ரெலவெண்டா இருக்குதோ கேஸ்க்கு அந்த பர்டிகுலர் என்ட்ரியோட காப்பியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். Sub-rule 2, where such a document is an entry in a public record produced from a public office or by a public officer, or an entry in a book or account belonging to a person other than a party on whose behalf the book or account is produced, the court may require a copy of the entry to be furnished where the record, book or account is produced on behalf of a party then by that party, or where the record, book or account is produced in obedience to an order of the court acting of its own motion then by either or any party. உள்விதி 2, அந்த ஆவணம் ஒரு பொது அலுவலகத்தில் இருந்து அல்லது ஒரு அரசு அதிகாரியினால் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொது பதிவு கட்டில் உள்ள ஒரு பதிவாக அல்லது எந்த தரப்பினர் சார்பாக அந்த புத்தகம் அல்லது கணக்கு ஒப்படைக்கப்பட்டதோ அந்த தரப்பினர் அல்லாத ஒரு நபருக்கு சொந்தமான ஒரு புத்தகம் அல்லது கணக்கில் உள்ள பதிவாக இருக்கும் போது நீதிமன்றம் தரப்பினர் ஒருவர் சார்பில் அந்த பதிவு கட்டு புத்தகம் அல்லது கணக்கு ஒப்படைக்கப்படும் போது அப்போது அந்த தரப்பினரால் அல்லது அந்த பதிவு கட்டு புத்தகம் அல்லது கணக்கு நீதிமன்றம் தானாகவே முற்பட்டு இட்ட கட்டளைக்கு பணிந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிற போது இரண்டு தரப்பினரில் எவரால் அந்த பதிவின் நகல் கொடுக்கப்படுமாறு வேண்டுறுத்தலாம். ஸோ இப்போ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் வந்து ஒரு பப்ளிக் ரெக்கார்டா இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு பப்ளிக் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸர் ப்ரொடியூஸ் பண்றாங்க அந்த டாக்குமெண்ட் அப்படின்னா, அப்போ அதை பார்க்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து அட்மிட் ஆயிடுது இல்லையா, அட்மிசிபிளா எடுத்துக்கிறாங்க இந்த எவிடன்ஸை. அதற்கப்புறம் இந்த என்டார்ஸ்மெண்ட் பண்றதுக்காக ஒரு காப்பி கேன் பி ஃபர்னிஷ்ட். ஓகே, இந்த காப்பி யார் ஃபர்னிஷ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இந்த டாக்குமெண்ட் ஒன்று பப்ளிக் ஆஃபீஸர் இல்லைன்னா பப்ளிக் ரெக்கார்டா இருந்து ஃபைல் பண்றாங்கனாலோ, இல்லைன்னா பார்ட்டிஸ் தவிர வேற யாரோ ஒருத்தர் கிட்ட பொசஷன்ல இருக்க ஒரு புக்கோ ஒரு ரெக்கார்ட் கிட்ட இருந்து நம்ம இந்த எவிடன்ஸ் அட்மிசிபிள் பண்ணிருக்கோம்னா எய்தர் பார்ட்டிஸ் எந்த பார்ட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த எவிடன்ஸை அவங்க அந்த காப்பியை ஃபர்னிஷ் பண்ணலாம். அப்படி இல்ல கோர்ட்டோட ஆர்டர் கேட்டு அவங்களே தானா அந்த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் தி பொசிஷன் ஆஃப் தி பர்டிகுலர் டாக்குமெண்ட், ஹியூஜ் டாக்குமெண்ட் அந்த ரெக்கார்ட் வச்சிருக்காங்க, அவங்களே கோர்ட்ல கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப தாசில்தாருக்குலாம் வந்து சொல்லலாம் இல்லையா, விஏஓ தாசில்தாருக்குலாம் இந்த ரெக்கார்டை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஆர்டர் பாஸ் பண்றாங்க அப்படின்னா, they will not belong to any party, any side of the parties. பிளைண்டிஃபாவோ ஒர்க் பண்ணாலும் டிபெண்டன்ட் சைடுக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. கோர்ட் ஆர்டர் கொடுத்தனா கோர்ட்ல டைரக்டா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா பிளைண்டிஃபோ டிபெண்டன்ட்டோ யாரு வேணா அதோட காப்பீஸை ஃபர்னிஷ் பண்ணலாம் கோர்ட்டுக்கு. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா என்டார்ஸ்மெண்ட் பண்றதுக்காக அந்த என்ட்ரியோட காப்பீஸை கேட்கறாங்க. ஓகேங்களா, அது வந்து ஒரு ப்ரூஃப் அப்படின்றதுனால. Sub-rule 3, where a copy of an entry is furnished under the foregoing provisions of this rule, the court shall, after causing the copy to be examined, compared and certified in manner mentioned in Rule 17 of Order 7,
mark the entry and pause the book, account or record in which it occurs to be returned to the person producing it. இந்த விதியில் முன் சென்ற வகைமுறையின்படி ஒரு பதிவின் நகல் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நீதிமன்றம் 7வது கட்டளையின் 17வது விதியில் சொல்லப்பட்டுள்ள முறையில் அந்த நகலை பரிசீலனை செய்யவும் ஒப்பு நோக்கவும் உறுதி சான்று அளிக்கவும் செய்வித்த பின்பு அந்த பதிவை குறியிட்டு அது இடம்பெற்றிருக்கிற புத்தகம், கணக்கு அல்லது பதிவு கட்டை அதை ஒப்படைத்த நபரிடம் திருப்பி கொடுத்தல் வேண்டும். ஸோ இப்போ இது பெரிய ரெக்கார்ட்ஸா இருக்கிறதுனால கோர்ட் அப்படி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த காப்பீஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினல்ஸோட வெரிஃபை பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எதுல பார்த்துருக்கோம் பாத்தீங்கன்னா ஆர்டர் 7/217 பிளைண்ட்டை பத்தி வரும்போது நம்ம பார்த்துருக்கோம். ஒரிஜினல்ஸ் நம்ம ஃபைல் பண்றோமா, இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு பேங்கர்ஸ் புக்கோ இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன் புக் இருக்குன்னா அதோட என்ட்ரிஸை கொடுக்குறாங்க. என்ட்ரிஸை ஒரிஜினலோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரிஜினலோட கம்பேர் எல்லாம் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரிஜினல் கேன் பி ரிட்டர்ன் டு தி பர்சன் ஹூ ப்ரொடியூஸ் இட். யார் அதை கொண்டு வந்து தாக்கல் செய்யறாங்களோ அந்த ஒரிஜினலை அவங்க கிட்டே கொடுத்துடலாம். காப்பி ஆஃப் தி என்ட்ரிஸை மட்டும் எடுத்துக்கிட்டு. Rule 6. Endorsements on documents rejected as inadmissible in evidence. Where a document relied on as evidence by either party is considered by the court to be inadmissible in evidence, there shall be endorsed thereon the particulars mentioned in clauses A, B and C of Rule 4, Subrule 1, together with a statement of it having been rejected, and the endorsement shall be signed or initialed by the judge. சாட்சியத்தில் அனுமதிக்கத்தகாதவை என்பதாக நிராகரிக்கப்பட்ட ஆவணங்களின் மேற்குறிப்புகள். இரு தரப்பினரில் எவராலும் சாட்சியத்திற்கு ஆதாரமாக கொள்ளப்பட்ட ஒரு ஆவணம் நீதிமன்றத்தினால் சாட்சியமாக அனுமதிக்கத்தக்கதாகாது என்று கருதப்படும் போது அதன் மீது 4வது விதியின் 1வது உள்விதியின் அ மற்றும் இ கூறுகளில் சொல்லப்பட்ட விவரங்கள் அது நிராகரிக்கப்பட்டதற்கான ஒரு குறிப்புடன் மேற்குறிப்பு எழுதப்படுதல் வேண்டும். அந்த மேற்குறிப்பு நீதிபதியால் கையொப்பமிடப்படுதல் அல்லது சுருக்கொப்பமிடப்படுதல் வேண்டும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது இவ்வளவு நேரமா பாத்தீங்கன்னா என்டார்ஸ்மெண்ட் ஆன் டாக்குமெண்ட்ஸ் பீயிங் அட்மிசிபிள் இல்லையா. ஸோ எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எவிடன்ஸா அட்மிசிபிளா எடுத்துக்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் மேல என்டார்ஸ் பண்றதை பார்த்தோம். இந்த ரூல் 6 என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்ஸை ரிஜெக்ட் பண்றாங்களோ அது மேலேயே என்டார்ஸ்மெண்ட் இருக்கும். என்னென்ன என்டார்ஸ்மெண்ட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா this particular document is being refused or rejected by the court for so and so grounds அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ரூல் 4ல சப்ரூல் 1ல என்னென்ன இருந்தது, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 விஷயத்துல சொல்லியிருந்தாங்க. என்ன காஸ்ட் டைட்டில், அப்புறம் வந்து யாரு அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க, என்ன நேம், எந்த மோட்ல வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றதுலாம் இருந்தது. ஸோ இப்போ இந்த விஷயத்தை என்டார்ஸ்மெண்ட் போது அதாவது endorsement for the document that is being rejected அதுக்குமே வந்துட்டு இந்த சப்ரூல் 4 ரூல் 4 சப்ரூல் 1 சப்க்ளாஸ் ஏபிசில இருக்கிறத எழுதணும். என்னன்ட்டு நேம், காஸ் ஆஃப் தி நேம், நம்பர் ஆஃப் தி சூட் அண்ட் டைட்டில் ஆஃப் தி சூட், அதுக்கப்புறம் யார் இந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, என்ன தேதியில என்ன டேட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் why this particular document is being rejected அப்படின்றத டீடைல்ஸ் எழுதி ஜட்ஜ் வந்து சைன் பண்ணணும், இல்லைன்னா இனிஷியல் பண்ணணும். ஸோ ரூல் 4ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை அட்மிட் பண்ணிக்கிற டாக்குமெண்ட்ஸை என்டார்ஸ்மெண்ட் பத்தி சொல்லியிருந்தாங்க. அதே ப்ரொசீஜர் தான், பட் என்னன்னு பாத்தீங்கன்னா எதனால ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம கூட சேர்த்து எழுத வேண்டியதா இருக்கும். ரூல் 7. Recording of admitted and written of rejected documents. Every document which has been admitted in evidence or a copy thereof where a copy has been substituted for the original under Rule 5 shall form part of the record of the suit. Documents not admitted in evidence shall not form part of the record and shall be returned to the persons respectively producing them. தமிழ்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணங்களை பதிவு செய்தலும் நிராகரிக்கப்பட்டவற்றை திருப்பி தருதலும். சாட்சியத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணங்கள் ஒவ்வொன்றும் அல்லது 5வது விதியின்படி அசலுக்கு பதிலாக ஒரு நகல் வைக்கப்பட்டுள்ள போதும் அந்த அசலின் நகல் ஒவ்வொன்றும் வழக்கின் பதிவு கட்டின் ஒரு பகுதியாக இருத்தல் வேண்டும். சாட்சியத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஆவணங்கள் பதிவு கட்டின் பகுதியாக இருத்தலாகாது. அவைகளை ஒப்படைத்தவரிடமே திருப்பி கொடுத்தல் வேண்டும்.
ஸோ இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ஃபைல் பண்றோம்னா அது என்னென்ன ஆகுது அப்படின்றத பிரீஃபா பார்க்கலாம் இதுல. ஸோ இப்போ நான் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்றேன், ஓகேவா? ஸோ that document is being admitted in court. That document is being admitted in court. ஸோ இந்த டாக்குமெண்ட் அட்மிட்டட் ஆகுது இல்லையா, அதுக்கப்புறம் அதை அந்த கேஸ் பண்டில்ல வச்சிருவாங்க, ஓகேவா? ஷால் ஃபார்ம் பார்ட் ஆஃப் தி ரெக்கார்ட் ஆஃப் தி சூட் அப்படின்னா என்னன்னா, அது சூட் அந்த கேஸோட ரெக்கார்ட்குள்ள வந்தது. ரெக்கார்ட்னா எப்படி, நம்ம ஆக்சுவலா கேஸ் பண்டிலா தானே ஃபைல் பண்றோம். ஸோ அது வந்து கேஸ் பண்டில்குள்ள அதை வச்சிருவாங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நான் ஒரிஜினல் ஃபைல் பண்ணாம ஒரு காப்பி ஆஃப் என்ட்ரியை நான் ஃபைல் பண்றேன் அப்படின்னா, that copy of entry is being admitted as evidence. அதையும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் அதே ஸ்டேட்டஸ் தான், அந்த ரெக்கார்டோட சேர்த்து அதை வச்சிருவாங்க, ஓகேவா? டாக்குமெண்ட்டை வச்சிருவாங்க. சப்போஸ் இதோட தேர்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, I am filing a document and that document is not has become inadmissible as an evidence. அதை வந்து கோர்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற போது, அப்போ அந்த டாக்குமெண்ட்டை யாரு ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்டே திருப்பி தந்துடுமே தவிர அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்டாஸ் பண்ணிட்டு பண்டில் கூடவே வைக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ பண்டில் கூட கேஸ் ரெக்கார்ட்ஸோட எதெல்லாம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி டாக்குமெண்ட்ஸ் வெதர் ஒரிஜினல் ஆர் a copy of entry that has been admitted as an evidence only can be kept in the record of the suit, not the document which has been endorsed as rejected, ஓகேவா? inadmissible அப்படின்னு சொல்லிட்டு என்டாஸ் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை சேர்த்துக்க கூடாது, பண்டில்ல வச்சிருக்க கூடாது. யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துடணும். Order 8. Court may order, Rule 8. Court may order any document to be impounded. Notwithstanding anything contained in Rule 5, the court may, if it sees sufficient cause, direct any or Rule 7 of this order or in Rule 17 of Order 7, document or book produced before it in any suit to be impounded and kept in the custody of an officer of the court for such period and subject to such conditions as the court thinks fit. எந்த ஆவணத்தையும் நீதிமன்றம் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள கட்டளையிடலாம். இந்த கட்டளையின் 5வது அல்லது 7வது விதிகளில் அல்லது கட்டளையின் 17வது விதியில் என்ன சொல்லப்பட்டிருந்த போதிலும் போதிய காரணம் இருப்பதாக நீதிமன்றத்திற்கு தெரிந்தால் வழக்கு எதிலும் அதன் முன்பு ஒப்படைக்கப்பட்ட ஆவணம் அல்லது புத்தகம் எதுவும் நீதிமன்றத்திலேயே வைக்கப்பட வேண்டும் என்றும், நீதிமன்றம் தக்கதென கருதும் காலத்திற்கும் நிபந்தனைகளுக்கும் உட்படும் நீதிமன்றத்தின் அதிகாரி ஒருவரின் பாதுகாப்பில் வைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடலாம். ஸோ எந்த டாக்குமெண்டாவே இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட்டே வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு வச்சிருக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணலாம், ஓகேவா? அது ஒண்ணு கோர்ட்லயே இருக்கணும், அப்படி இல்லைன்னா எந்த ஒரு ஆபீசர் வந்து அதுக்கு இன்சார்ஜோ அந்த ஆபீசர் கிட்டயே அது சோ டைம் பீரியடுக்கு இருக்கலாம் அப்படின்றத கோர்ட் ஆர்டர் பண்ண முடியும். என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத அதோட மென்ஷன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் புக் அந்த மாதிரி எல்லாம், ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது காப்பி கம்பேர் பண்ணிட்டு காப்பி வாங்கிக்கிறாங்க. பட் அட் தி சேம் டைம் if the court feels that அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கட்டும் கோர்ட்லயே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, so to some extent to some period of time the original document will be kept in the court or with the officer being declared by the court. Rule 9. Return of admitted documents. Any person, whether a party to the suit or not, desirous of receiving back any document produced by him in the suit and placed on the record shall, unless the document is impounded under Rule 8, be entitled to receive back the same. ஒவ்வொன்றையும் நான் அப்படி நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் அவங்க பார்ட்டியா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸர் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா கோர்ட்ல. சப்போஸ் அவங்க அந்த டாக்குமெண்ட்டை திரும்ப வாங்கணும், கோர்ட்ல இருந்து திருப்பி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, they can do it provided that particular document is not impounded by the court under Rule 8. So Rule 8 மூலமா அதை வந்துட்டு தன்னிடத்திலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆணையம் பிறப்பிக்காம இருந்தாங்க கோர்ட்ல. அதாவது Rule 8 படி எதுவும் நடக்காம இருந்திருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்டை திரும்பி வாங்கிக்கலாம். எப்போன்னு பாத்தீங்கன்னா, where the suit is won in which an appeal is not allowed when the suit has been disposed of. சப்போஸ் அந்த கேஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேஸ்ல அப்பீலுக்கு போக முடியாது அப்படின்ற பட்சத்திலயோ,
இல்லனா where the suit is won in which an appeal is allowed when the court is satisfied that the time for preparing an appeal has elapsed and that no appeal has been preferred. அதாவது அந்த பர்டிகுலர் கேஸ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அப்பீல் போலாம். பட் அப்பீல் போறதுக்கான டைம் வந்துட்டு எலாப்ஸ் ஆயிடுச்சு, அதாவது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனது மட்டும் இல்லாம அந்த கேஸ் தொடர்பான இந்த அப்பீலும் யாரும் போகல, மேல்முறையீடும் போகல அப்படின்ற போதும், or if an appeal has been preferred when the appeal has been disposed of. அப்பீல் போயிருக்காங்க ஆனா அந்த அப்பீலும் முடிவு அடைஞ்சிருச்சு அப்படின்ற போது, provided that a document may be returned at any time earlier than that prescribed by this rule if the person applying therefore. So அந்த நேரத்துல அந்த டாக்குமெண்ட்டை சொல்லியிருக்க நேரத்துக்கு முன்னாடியே கொடுக்கப்படலாம். எப்போன்னு பாத்தீங்கன்னா, delivers to the proper officer for being substituted for the original. In the case of a party to the suit, a certified copy, and in the case of any other person, an ordinary copy which has been examined, compared and certified in the manner mentioned in subrule 2 of rule 70 of order 7, and undertakes to produce the original if required to do so, provided also that no document shall be returned which by force of the decree has become wholly void or useless. ஸோ சப்போஸ் சீக்கிரமாவே தேவைப்படுது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டோட ஒரிஜினல் இருக்கு இல்லையா, அதோட சர்டிஃபைட் காப்பீஸை பார்ட்டிஸாக இருந்தால் சப்மிட் பண்ணலாம். இல்லை வேற யாராவது ஒரு பர்சன் அதர் தென் பார்ட்டி அப்படின்ற போது அவங்க கொடுக்குற காப்பியை அந்த கோர்ட்ல ரெஃபர் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒரிஜினலை கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு அண்டர்டேக்கிங்கும் கொடுக்கணும். சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரிஜினலை திருப்பி கொடுக்கறேன் அப்படின்றத, அதாவது கொண்டு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு அண்டர்டேக்கிங்கும் கொடுக்கணும். ப்ரொவைடட் தட் அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட் சப்போஸ் this will not suit to any document that has become useless or wholly void, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே செல்லாததா ஆயிடுச்சுன்னா அதை கொண்டு வர முடியாது அப்படின்றது. சரிங்களா? இப்போ வந்துட்டு தமிழ்ல நான் என்னன்னு சொல்லிடுறேன், இதை அப்படியே படிச்சுக்கலாம். வழக்கில் நபர் எவராலும் ஒப்படைக்கப்பட்டு பதிவு கட்டில் வைக்கப்பட்ட ஆவணம் எதையும் திரும்ப பெற விரும்புகிற எவரும் அவர் வழக்கில் தரப்பினராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த பத்திரம் 8வது விதியின்படி நீதிமன்றத்திலேயே தொடர்ந்து இருத்தி வைக்க வேண்டும் என்று நிபந்தனை இல்லாத போதும் அந்த ஆவணங்களை திருப்பி கொடுத்தல் வேண்டும். மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கப்படாத போதும் வழக்கு முடிந்திருக்கும் போதும் மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்து ஆனால் மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கான காலம் முடிவடையும் வரையில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிராத போதும் அல்லது மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருந்து மேல்முறையீடு முடிவு செய்யப்பட்டிருக்கிற போதும் ஆவணங்களை அந்த தரப்பினர்கள் திரும்ப பெறுவதற்கு உரிமையுடையவராவார்கள். வரம்புறையாக ஆவணம் ஒன்றை திரும்ப பெற நபர் ஒருவர் விண்ணப்பம் செய்திருந்தால் அசலுக்கு பதிலாக வைக்கப்படத்தக்க அதிகாரியிடம் உரிமை வழக்கின் தரப்பினர் ஒருவராக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவர் சான்றேற்ற நகலை மற்றும் வேறு எந்த நபராகவும் இருக்கும் சந்தர்ப்பத்தில் 7வது கட்டளையின் 17வது விதியின் 2வது உள்விதியில் சொல்லப்பட்ட முறையில் பரிசீலனை செய்யப்பட்ட ஒப்பிட்டு பார்க்கப்பட்ட மற்றும் சான்றிடப்பட்ட ஒரு சாதாரண நகலை ஒப்புவிப்பாரானால் மற்றும் அசலை ஒப்படைக்குமாறு கோரப்பட்டால் அவ்வாறு திரும்ப ஒப்படைப்பதாக அந்த நபர் ஏற்றுக்கொண்டதன் பேரில் இந்த விதியின்படி நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கும் முன்னதாகவே அந்த ஆவணத்தை திருப்பி கொடுக்கலாம். ஜெனரலா கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா அப்பீல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதானே கொடுக்குறாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் லேட்டரா சொன்ன பார்த்து பாத்தீங்கன்னா முன்னாடியே கொடுக்கலாம். எப்போன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினலை நான் கொடுக்குறேன், எப்ப தேவைப்படுதோ நான் திருப்பி ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்து சர்டிபிகேட் காப்பியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம் அப்படின்னா அப்ப அந்த ஒரிஜினல் நமக்கு கிடைக்கும். Subrule 2. On the return of a document admitted in evidence, a receipt shall be given by the person receiving it. சாட்சியத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணம் ஒன்று திருப்பி தரப்படுங்கால் அதை பெற்றுக்கொள்ளும் நபர் ஒரு ரசீது கொடுத்தல் வேண்டும். இது வந்து அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், கோர்ட்ல இருக்கிற வரைக்கும் ஓகே ஃபைன். அந்த டாக்குமெண்ட் நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம வாங்கிட்டு போறோம் அப்படின்னா ஐ ஹவ் ரிசீவ் தி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்டார்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த டாக்குமெண்ட்டை திரும்ப எடுத்துட்டு போக முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ரூல் 10. Court may send for papers from its own records or from other courts. The court may of its own motion and may in its discretion upon the application of any of the parties to a suit send for either from its own records or from any other court
the record of any other suit or proceeding and inspect the same. நீதிமன்றம் அதனுடைய சொந்த பதிவு கட்டுகளிலிருந்து அல்லது வேறு நீதிமன்றங்களிலிருந்தும் ஆவணங்களை கேட்டு அனுப்பலாம். நீதிமன்றம் தானாக அல்லது வழக்கு தரப்பினர்களின் விண்ணப்பத்தின் பேரில் தனது சொந்த பதிவு கட்டுகளிலிருந்து அல்லது வேறு நீதிமன்றம் எதிலிருந்தும் வழக்கு பதிவு கட்டை கேட்டு அனுப்பலாம் மற்றும் அதனை ஆய்வு செய்யலாம். சப்போஸ் ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது வேற ஒரு இல்லைன்னா வேற ஒரு கேஸோட டீடைல்ஸ் கனெக்டடா இருக்குது இந்த கரண்ட் கேஸ் அப்படின்னா அவங்களே ஒண்ணு பார்ட்டிஸ் அப்ளை பண்ணியும் அதை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா கோர்ட்டே வந்துட்டு இன்னொரு கோர்ட்டுக்கு கேட்கலாம், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க, திஸ் கோர்ட் வாண்ட்ஸ் டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அனுப்ப முடியும். ஓகேங்களா? பிகாஸ் தி பர்டிகுலர் டீடைல்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இஸ் ரெலவென்ட் ஃபார் தி கரண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க முடியும். Every application made under this rule shall, unless the court otherwise directs, be supported by an affidavit showing how the record is material to the suit in which the application is made, and that the applicant cannot, without unreasonable delay or expense, obtain a duly authenticated copy of the record or of such portion thereof as the applicant requires, or that the production of the original is necessary for the purposes of justice. இந்த விதியின்படி செய்யப்படும் விண்ணப்பம் ஒவ்வொன்றும் எந்த உரிமை வழக்கில் அந்த விண்ணப்பம் செய்யப்படுகிறதோ அந்த வழக்கிற்கு அந்த பதிவு கட்டு எவ்வாறு முக்கியமாகிறது என்பதையும், அந்த பதிவு கட்டின் அல்லது விண்ணப்பதாரர் கோருகிற அதன் பாகத்தின் சான்றிட்ட நகல் ஒன்றை நியாயமற்ற தாமதம் அல்லது செலவில்லாமல் பெற முடியாது என்றும், அல்லது நியாயத்தை நிலைநிறுத்தும் பொருட்டு அசல் ஆவணத்தை ஒப்படைப்பது அவசியமாக இருக்கிறது என்பதையும் காட்டுகிற ஒரு அஃபிடவிட்டை ஆதாரமாக கொண்டிருத்தல் வேண்டும். சோ ஒரு டாக்குமெண்ட்டை இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படின்னா they have to attach an affidavit. அந்த அஃபிடவிட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா why that particular document which they are claiming for. உங்க கோர்ட்ல இருந்து எங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுங்க, நாங்க பார்க்கணும், அந்த கேஸ் டீடைல்ஸ் கொடுங்க பார்க்கணும், எதனால அது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ரீசன்ஸ் கிரவுண்ட்ஸ் வந்து அவங்க அந்த அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம வித்தவுட் டைம் டிலே அண்ட் வித்தவுட் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட்டை எங்களை பார்ட்டிஸ்னால வாங்க முடியாது. ஸோ பார்ட்டிஸ் அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். ஸோ கேஸ் வில் கெட் டிலேட், ஒரிஜினலை பார்க்காம ப்ராப்பரா ஜஸ்டிஸ் ரெண்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த அஃபிடவிட்டோட சேர்த்து அனுப்பணும். ஓகே. Nothing contained in this rule shall be deemed to enable the court to use in evidence any document which under the law of evidence would be inadmissible in the suit. இந்த விதியில் அடங்கியுள்ள எதுவும் சாட்சிய சட்டத்தின்படி அனுமதிக்கப்படத்தகாத ஆவணம் எதனையும் வழக்கில் சாட்சியமாக பயன்படுத்துவதற்கு நீதிமன்றத்தை இயல்பிப்பதாக கொள்ளுதல் கூடாது. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தா அந்த எவிடன்ஸ் ஆல்ரெடி இன்அட்மிசிபிள் இருக்கும்போது சோ இந்த ரூலை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் எவிடன்ஸ் இந்த பர்டிகுலர் கரண்ட் கேஸ்ல அட்மிசிபிளா கொண்டு வர கூடாது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. இது தொடர்பா ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி vs சின்னம்மா 2009 கேஸ். It is a well settled principle of law that where a civil proceeding as well as criminal proceeding is pending, the latter should be given primacy. அதாவது ஒரு பிரின்சிபல் ஆஃப் லா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவில் கேஸோ இருக்கு கிரிமினல் கேஸோ இருக்குன்னா முதல்ல கிரிமினல் கேஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரூல் 10 எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் மேட்டர் தொடர்பான வெவ்வேறு வழக்குகள் இருக்கும் போது ஒரு டாக்குமெண்ட்டை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நம்ம ஒரு கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்ட்டிஷன் சூட் இருக்கு, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா பார்ட்டிஷன் சூட் ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா அந்த சூட்ல நம்ம வந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் இன்னொரு ஒரு கோர்ட்ல இருக்குது அப்படின்ற பட்சத்துல இப்போ சப்போஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இருக்குதுன்ற பட்சத்துல இந்த டாக்குமெண்ட்டை அங்க இருந்து வாங்கறதுக்கு கொண்டு வந்தாதான் யூஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் கேட்க முடியும் இல்லையா? சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் இந்த ரூல் 10 பயன்பெறும். ரூல் 11 provisions as to documents applied to material objects. The provisions herein contained as to documents shall so far as may be applied to all other material objects producible as evidence. ஆவணத்திற்கான வகைமுறைகள் சான்று பொருள்களுக்கு பொருந்துதல். ஆவணங்களை பொறுத்து இதில் அடங்கிய வகைமுறைகள் சாட்சியமாக ஒப்படைக்கத்தக்க எல்லா சான்று பொருள்களுக்கும் எந்த அளவுக்கு கூடுமோ அந்த அளவுக்கு பொருந்தும். ஸோ இப்போ வந்து மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸா ஏதாவது இருக்குது அப்படின்னா எவிடன்ஸா டாக்குமெண்ட்ஸா இல்லாம வேற ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு இந்த ரூல் எல்லாமே பொருந்தும். ரூல் 10 வந்துட்டு பொருந்தும். ஸோ ஒரு கோர்ட்ல வந்துட்டு அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அதே மெட்டீரியல் ஆப்ஜெக்டை கொண்டு வந்துட்டு இங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கும் ரூல் 10 பொருந்தும். ஏன்னா
that particular material object is connected in both the cases. ஓகேவா? இப்போ செக் இருக்குது. சோ இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸா நம்ம கொண்டு வரலாம். ஓகே, வெறும் பேப்பர் டாக்குமெண்ட்ஸா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் சிவில் அப்படின்ட்டு வரும்போது மேஜரா டாக்குமெண்ட் எல்லாமே வந்துட்டு பேப்பர் டாக்குமெண்ட்ஸா தான் இருக்கும். எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இந்த பர்டிகுலர் இது பொருந்தும். இதோட வந்துட்டு ஆர்டர் 13 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி ஆர்டர்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.